ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலை கேட்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்வனின் கவிதையே. கவிதை 2. வெல்கம் மிஸ்ஸஸ் சங்கரி. இன்று வரவேற்ற தாராவோ தங்களுடைய அலுவலகத்தையும் அவளுக்கான பணியையும் விளக்க கூறி மனோவிடம் பணிந்தாள். ஷோர் மேம், ஐல் டேக் கேர் என்றான் இரட்டை அர்த்தத்தில். பெண்களோ ஒருவரை ஒருவர் நோக்கி இதழ்களை கீழாக வளைத்து சிரித்து கொண்டனர். மனோவோ உட்காருங்க என்று சேரை தனக்கு அருகில் இழுத்து வைக்க அதே சேரை சற்று தள்ளி வைத்து அமர்ந்தவள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க என்றாள். அவளுக்கு கற்றுக் கொடுத்தவன் நோட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல உதவும் என்றான். இட்ஸ் ஓகே, நான் அப்படியே புரிஞ்சுப்பேன் என்றாள். மனோவோ தீவிரமாக கற்றுக் கொடுக்க அதை கண்ட மற்ற ஊழியர்களோ லீடர் தன்னை நல்ல அறிவாளியாக காட்டிக்கொண்ட தருணம் என்று கேலி செய்தனர். 3 மணி நேரம் கழித்து இதுவரைக்கும் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் போலாமா இல்ல அப்புறம் பார்த்துக்கலாமா? எனி டவுட் என்றான். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு என்றாள். யா ஷோர், கேளுங்க என்றான். நீங்க டெவலப் பண்ணின கோர்ஸ் மெத்தடே தப்பு. இது ஏதோ ஃப்ரெஷர்ஸ் பண்ணினது போல இருக்கு. நாம ஏஐ வேர்ல்டில் இருக்கோம். இப்படி பழைய பஞ்சாங்கத்தையே பாட்டு இருந்தா அப்புறம் மளிகை கடை பில் ப்ராஜெக்ட் கூட கிடைக்காது. அண்ட் உங்க சிஸ்டம் சேஃப் இல்லை. உங்க ப்ராஜெக்டை ஈஸியாக ஹேக் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகர் கூட சேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எனக்கு டெவலப்பிங் பத்தி கற்றுக் கொடுத்தீங்க. பட் நான் டெஸ்டர். நீங்க பண்ற ப்ராஜெக்டை கிராஸ் செக் பண்ற டெஸ்டர், டெவலப்பர் இல்லை என்றாள். மனோவோ ஆவென பார்த்து கொண்டிருக்க அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்றவர்களும் தான். அடுத்த நிமிடம் அவன் பதிலை எதிர்பாராமல் தேங்க்ஸ் என்று விடை பெற்றவள் தனது இடத்திற்கு சென்று அமர, ஹாய், ஐ எம் மிருதுலானி என்று ஒருவள் கை நீட்ட, ஹாய், ஐ எம் சங்கரி என்றாள். உங்க சிஸ்டம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெக்னிக்கல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஈவினிங் வருவாங்க, இல்ல நாளைக்கு தான் என்றாள். ஈவினிங் இல்ல நாளைக்கா? ஏன், இங்க மற்ற யாருக்கும் இது தெரியாதா? என்க கதிருக்கு தெரியும். ஆனா அவன் ஆன்சைட் போயிருக்கான். நோ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் டேவே வேலை பார்க்கணுமா என்ன? சில் பண்ணுங்க என்ற மிருதுலானி தன் வேலையை தொடர 30 நிமிடம் அலுவலகத்தை சுற்றி வந்தவள் தாரா அறையை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ என்று முடிக்கும் முன்னரே யா சங்கரி, கம் கம் என்றாள் தாரா. அவளோ தாராவிடம் ஏதோ வினவ புருவங்களை உயர்த்திய தாராவோ எஸ் யூ கேன், ஒய் நாட் என்றாள். அடுத்த நிமிடம் தன் இடத்திற்கு வந்து சேலை தலைப்பை இடுப்பில் சொருவியவள் புதிய வயர்கள், மானிட்டர், சிபியு, மோடம் என அனைத்தையும் வெளியில் எடுத்து அவளே இணைக்க தொடங்கிவிட்டாள். பின் கம்ப்யூட்டரை ஆன் செய்து தேவையானவற்றை இன்ஸ்டால் செய்ய தன்னையே பார்த்த மிருதுலானியிடம் சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் எனக்கு டெக்னிக்கல் ஒர்க்கும் தெரியும் என்றால் மென்புன்னகை செய்தவாறு. சிறிது நேரத்தில் மீண்டும் தாராவின் முன் அமர்ந்திருக்க, நம்ம கம்பெனி ரூல்ஸ் படி உன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உன் டீம் லீடர் வந்து தான் கொடுக்கணும். அதுவரை மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே என்க. இட்ஸ் ஓகே மேம் என்றாள். மதிய இடைவேளையில் அனைவரும் கேன்டீனில் வாங்கி உணவு உண்ண சங்கரியோ வீட்டு உணவை உண்டாள். அதுக்குள்ள எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா என்று மிருதுலானி வினவ, பையன் இருக்கானே, அவனுக்கு செய்யணும் இல்லையா, அதனால சமையலுக்கு தேவையான திங்ஸை வரும்போதே எடுத்து வந்துட்டேன் என்க. ஓ, அப்போ வீட்டில் அவன் தனியா இருக்கானா என்க. இல்ல, அப்பார்ட்மெண்ட் பிளே ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கேன். மிருதுலானியோ திருவன விழிக்க, என் பையனும் ரொம்ப போல்டு, தனியா எங்க விட்டாலும் சமாளிச்சிருவான் என்றாள். என் பையனும்னா என்க. என் ஹஸ்பண்ட போலன்னு சொல்ல வந்தேன் என்றாள். ஓ நைஸ் என்றாள் மிருதுலானி. நானும் உங்க டீம் தானா என்றாள். இல்ல, நான் சித்தார்த்த டீம். நீங்க வரலன்னா உங்க டீம்ல இருந்திருப்பேன் என்றாள். ஐயோ, அப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல என்று பேசியவாறு எழுந்து சென்றனர். என்ன டியூட், பயங்கரமா மெயின்டைன் பண்றீங்க போல
என்று சரண் மனோ முதுகில் தட்ட, அட நீங்க வேற டியூட், ஏதோ புது பொண்ணை கத்து கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவ எனக்கு கத்து கொடுக்கறா, ஒரே ஷேம் ஆயிடுச்சு டியூட் என்றான். ஹஹா வென சிரித்த சரண். ஆனா எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. தன்னை பெரிய ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்கானே கதிர், அவன் திமிர அடக்க இவதான் சரியான ஆளா இருப்பா என்றான். அதென்னவோ கரெக்ட் டியூட் என்றான் மனோ. அதே நேரம் அங்கு ஜப்பானில் 5 ஸ்டார் ஹோட்டல் அறையில் வெள்ளை நிற அகன்ற படுக்கையின் நடுவில் இடுப்பிற்கு மேல் தன் சாக்லேட் நிற தேகம் தெரிய பூர்த்தி படுத்திருந்தவன் மொபைல் ஒலிக்க எடுத்து, ஐம் சாரி படி, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க என்றான். ப்ளீஸ் லீடர் ப்ளீஸ் என்று அந்த 3 பெண்கள் கெஞ்ச, சித்தார்த் எங்க என்றான். அவன் நேற்று நமக்கு பிரீஃபிங் கொடுத்தாலே ஒரு ஜப்பான் சப்ப மூக்கி, அவளோட போயிட்டான் லீடர், ப்ளீஸ் வாங்கலேன் என்றனர். அவனுக்கோ சிறிதும் விருப்பம் இல்லை. அருந்திய மதுவின் வீரியம் இன்னும் குறையவும் இல்லை. தன்னை மீறி தன் பலவீனம் தெரிந்து விடுமோ என்று எண்ணியவாறிருந்தவனை கெஞ்சியை அழைத்து சென்றனர் அந்த பெண்கள். ஆர்வமாக அவர்கள் அந்த வீதியில் நுழைந்ததும் கண்கொள்ளா காட்சியாக வண்ண வண்ண நிறத்தில் மலர்களும் சிவப்பு ஹார்ட்டின் பலூன்களும் அதை பறக்கவிட்டும் வண்ண விளக்குகளும் வான வேடிக்கையும் அட்டகாசமாக இருக்க, அதற்கு இன்னும் மெருகேற்றும் வண்ணம் ஆடவர்களும் பெண்டிரும் சிவப்பு வண்ணத்தில் ஆடை அணிந்து தங்கள் காதலை பரிமாறிக் கொண்டிருந்தனர். ஆம், இன்று February 14, காதலர் தினத்தைதான் அவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். 2 பாக்கெட்டிலும் கையை நுழைத்தவாறு கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான் கதிர். அங்கு நடக்கும் நிகழ்வுகளில் மனம் லயிக்கவில்லை என்றாலும் எப்படி மறப்பான் இந்த தினத்தை? ஒரு குழந்தை அழும்போது அன்னை சிரிக்கிறாள் என்றால் அன்றுதான் அவன் பிறந்திருக்கிறான் என்பது போல இதே தினத்தில் பல வருடங்களுக்கு முன் ஒருத்தியிடம் அன்பான பரிசை பெறவில்லை, மாறாக அறையை பெற்றேன் என்று புன்னகை செய்தவர் தன் கன்னத்தை தடவ, யாஹூ என்று பெண்கள் பின்னால் அமர்ந்திருக்க ஆண்கள் பைக் ரேஸ் செய்து கொண்டிருந்தனர். தனக்கு தெரிந்த பைக் வித்தைகளை காட்டிக்கொண்டிருக்க சிறிய கல் உராய்ந்து தூக்கி எறிந்த பைக்கிலிருந்து இருவர் புல்வெளியில் விழுந்து உருள, சாவுங்கடா பக்கிகளா, அம்மா அப்பா உயிரை கொடுத்து பைக்கு வாங்கி கொடுத்தா இப்படி சீன் போட்டு உயிரை விடுதுங்க ஏழரைங்க என்றான் BSc 3ஆம் ஆண்டு படிக்கும் கதிர் தன் நண்பன் விவேக்கிடம். ஆமா மச்சான், இதுங்க சாவறதும் இல்லாம நம்ம மேல விழுந்து நம்ம உயிரை எடுத்துருங்க போல. பார்த்து மச்சான், நம்ம தான் உஷாரா இருக்கணும் என்றான் விவேக். பெண்கள் ஆண்கள் என அந்த போரூர் சாலையில் ஜோடி ஜோடியாக பலூன்களை பறக்க விட்டவாறு பைக்கில் செல்ல, எல்லாம் இவங்களை சொல்லக்கூடாதுடா மச்சான், இதுங்களை பெத்ததுங்களை சொல்லணும். எவன் கண்டுபிடிச்சான் மச்சான் இந்த நாளை? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைய தம் மூஞ்ச பேத்துருவேன். எல்லாம் கூடாஷ் கொழுப்பு மச்சான், அதான் வேற ஒன்னும் இல்ல என்று அவர்கள் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்த, விவேகோ புரியுது மச்சான், ஃப்ரீயா விடு என்றான். கதிரோ, என்ன புரியுது என்க, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பொண்ணை கூட உஷார் பண்ண முடியலன்ற உன் வருத்தம் எனக்கு புரியுது மச்சான் என்க. ஒப்பனாவே தெரியுதா மச்சான் என்று அவன் தோளில் சாய்ந்து ஓவென அழுதவன், முடியல மச்சான், இன்னைக்கு காலையில் என்னாச்சு தெரியுமா? அந்த தள்ளுவண்டி பிரியாணி கடைக்காரம்மாவ சாந்தி கிட்ட கேட்டேன் மச்சான் என்றவனின் எண்ணம் காலை செல்ல, என்ன சாந்தி காலையில மின்னிக்கிண்டு கிளம்பிட்ட, ஏறிக்கிறியா? பஸ் ஸ்டாண்டாண்ட விடுறேன் என்க. ஐயா, அப்புறம் என் பாய் பெஸ்டி வந்தா அவனுக்கு என்ன பதில் சொல்றது என்று அவள் கூறும்போதே முக்கா கால் பேண்ட் அணிந்து தலையை குதறிவிட்டது போல் ஹேர்கட்டும் பல வண்ணங்களில் கலர் செய்தும் ஒரு காதில் நீளமான கம்மல் அணிந்து தனக்கும் பைக்குக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒருவன் வர அவனுடன் ஏறி சென்றாள். மச்சான் 20 அடிக்கு மேல போனா பைக்கு மட்டும் தனியா போற மாதிரி தெரியும் மச்சான், அப்படி ஒரு உருவம், கலர் பென்சிலுக்கு கை கால் வச்சவன் மாதிரி இருக்கான். அவனாண்ட ஏறி போறான் மச்சான். எனக்கு நான் மச்சான் சும்மா சினிமா ஹீரோவாட்டம் நச்சுன்னு தானே இருக்கேன். நமக்கு எதுக்கு மச்சான் எதுவும் வாய்க்க மாட்டுக்கு என்றான். நமக்கு இல்ல,
உனக்கு எனக்கு என் ஊர்ல அத்தை மாவ இருக்கா. நம்ம லைஃப்லாம் ஆல்ரெடி செட்டில் என்றான் விவேக். ஆ, அத்தை மாவளா? எங்க அவன் நம்பர் கொடு பாப்போம். எங்க? ஏச்சி, நீ எனக்கு மச்சான்னா அவனுக்கு தங்கச்சிடா என்றான் விவேக். ஓ, இந்த முறை வேற இடையில பெரிய பிரச்சனையா இருக்குது. சரிவா போலாம் என்று பின்னால் ஏறிய கதிர், எங்க மச்சான் போறோம்? எங்க? வழக்கம் போல நீ கவலையா இருந்தா போவோமே, அங்கதான் என்றவன் அபர்ணா உள்பாவாடைகள் என்ற பெரிய கட்டோட் முன் வண்டியை நிறுத்திவிட்டு தள்ளி சென்று தன் அத்தை மகளுடன் கடலையை போட அரை மணி நேரம் கழித்து வந்தவன், போலாமா மச்சான் என்றான். இருடா, இன்னும் ஒரு 10 நிமிஷம். என்க? இன்னும் 10 நிமிஷமா? மச்சான், இதை வச்சவன் கூட இவ்வளோ நேரம் பார்த்துருக்க மாட்டான். அப்படி அந்த உள்பாவாடை போட்ட பொண்ணுட்ட என்னடா இருக்கு? எவ்வளோ நேரம் தாண்டா வெறிக்க வெறிக்க பாப்ப? ஐயா சாமி, என் சொந்த செலவுல இந்த பேனர் அடிச்சு உனக்கு கொடுக்கறேன், சாவடிக்காதடா வாடா என்று கதிரை இழுத்து சென்றான் விவேக். கதிரோ, ஏன் மச்சான், உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கு? என்க? எதுக்கு என்றான் விவேக். மனசு சரியில்லடா. என்க? ஆளுக்கு ஒரு டீ அடிக்க வேணா காசு இருக்கு என்றான். ஐயா, டீயா? மச்சான், இன்னைக்கு என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே என்றான். அதுக்கு நான் என்ன உன் லவரா? இல்லை நீ தான் ஏன் லவரா? டீயே ஓசி குடி, இதுல எம்புட்டு தெனாவட்டு உனக்கு. வேணுனா குடி, இல்லைனா போ என்றான். வேறு வழி இல்லாமல் சியர்ஸ் என்று கண்ணாடி டம்ளர் அடித்தவர்கள் குடித்தவுடன் வாலெட்டிலிருந்து அத்தனை அறையையும் தேடி 2 டீக்கு காசு கொடுக்க வயிறு நிறைய நீரை அருந்தி கொண்டிருந்தான் கதிர். விவேகோ, என்னடா சேர? என்க? இந்த தண்ணிய வயிறு முட்டை குடிச்சா அந்த தண்ணி மைண்டுக்கு வராதான். நேத்து டிக்டாக்ல பார்த்தேன், அதான் என்றான். அவனை முறைத்த விவேக், சரி ஏறுடா என்று பைக்கை நகர்த்த கதிரோ, மச்சான் நெக்ஸ்ட் எங்கடா என்றான். தெரியலடா, பேசாம என்று முடிப்பதற்குள், மச்சான் இங்கிருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்துல நாயுடுகால் கட் அவுட் என்று முடிப்பதற்குள், சாவடிச்சிருவேன் உன்னை. நெக்ஸ்ட் ரெஸ்ட், நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் ரூமுக்கு போறேன் என்றான் விவேக். கவிதை தொடரும்.